ஆங்கிலியன் செய்திகள். இலங்கையின் இன்றைய செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சிஐடியில் முன்னிலை. தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள் குழப்பமின்றி வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று பிரதமர் அரணி அமரசூரிய விடுத்துள்ள அறிக்கை. நாளை 17ஆம் தேதி முதல் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த காலமானார். குற்ற செயல்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்டம் அவசியம். புதிய பொலிஸ் மா அதிபர். தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி தொடர்பில் பிமல் ரத்நாயக வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பூரண கதவடைப்பு. திருகோணமலையில் துண்டு பிரசுரம் விநியோகம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச வாக்குமூலம் அளிப்பதற்காக நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்கள சிஐடி தலைமையகத்துக்கு சென்றுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள் நுழைவதற்கு முன் ஊடகங்களிடம் பேசிய விமல் வீரவன்ச 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக தான் வெளியிட்ட அறிக்கை குறித்து விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவித்தார். அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று பிரதமர் அரணி அமரசூரிய விடுத்துள்ள அறிக்கை. அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளையும் பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது. நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. பிரதமரை மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை ஜனாதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும். ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி அரசுக்கும் என் மீது எந்த அழுத்தங்கள் எதிரையும் இதுவரை பிரயோகிக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளும் சில ஊடகங்களும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. அனைத்து ஊடகங்களுக்கும் நடுநிலையில் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாளை முதல் அனைத்து தபால் ஊழியர்களும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாளை 17ஆம் தேதி முதல் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் SRWMRP சத்குமார விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த காலமானார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். சுகையின காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தனது 57வது வயதில் காலமானார். லொஹான் ரத்வத்தையின் மரணம் முழு நாட்டுக்கே இழப்பு ஆகும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடகங்களுக்கு தெரிவித்தார். குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்டம் அவசியம். புதிய பொலிஸ் மா அதிபர். குற்றச் செயல்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்ட ஏற்பாடுகள் மிகவும் அவசியம் என புதிய பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் இடம்பெறும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி தொடர்பில் பிமல் ரத்நாயக வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்குரிய போராட்டத்தை நாம் கைவிடவில்லை. இது தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக தெரிவித்தார். அட்டனில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். பூரண கடைவடைப்பு. திருகோணமலையில் துண்டு பிரசுரம் விநியோகம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை பூரண கதவடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து திருகோணமலை நகரிலும் துண்டு பிரசுர விநியோகம் இடம்பெற்றுள்ளது. இதனை இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை இளைஞரணி ஏற்பாடு செய்து துண்டு பிரசுரத்தை வெளியிட்டுள்ளார்கள். இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கிலியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.